கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தை குறித்தும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து நாம் தியானித்து ஜெபித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில அவர் ஜெபம் பண்ணினார் என்றும், அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்னா கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, மரணத்திலிருந்து தன்னை உயிர்ப்பிக்கிறவர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவினுடைய ஜெபத்தை பார்ப்பதற்கு முன்பாக வேதாகமத்துல ஒரு சிலருடைய ஜெபங்கள் அதிக வேல்யூ உடையதாய் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பரிபூரணமான ஜெபத்துல அநேகருடைய ஜெபத்தை நாம் தியானித்து வந்தோம். இப்பொழுதும் கூட சாமுவேலினுடைய ஜெபம் எனப்பட்டது மிக முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்டது. இந்த சாமுவேல் ஜெபம் பண்ணுகிற வரைக்கும் சாமுவேலுக்கு விரோதமாக மாத்திரமல்லாது இஸ்ரவேலருக்கு விரோதமாகவும் பெலிஸ்தியர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப சாமுவேல் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்யறார். ஆனா இந்த சாமுவேலே ஜெபத்தின் மூலமா தான் இந்த உலகத்திலேயே வந்தார். அன்னாளுக்கு எல்கானாவோடு திருமணம் முடித்து அநேக வருடங்கள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத இருந்த அன்னாள் தேவாலயத்துல வந்து வேண்டுதல் செய்யறாங்க, வீட்டுக்கு வருகிறாங்க, ஒரு மாறுதலுமே இல்லை. இன்னொரு பக்கம் வீட்டிலேயே இந்த எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி பெனினாள் எனப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்குது. இப்ப பெனினாள் வந்து அன்னாளை வந்து ஊண்டிங்கா பேசுறாங்க. அதாவது, உனக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் நீ ஏதோ ஒரு குறையோடு கூட இருக்கிற, ஏதோ முற்பிதாக்களுடைய பாவம் இருந்திருக்குது, சாபம் இருந்திருக்குது என்று எத்தனை காயப்படுத்துகிற விஷயம் இருக்குதோ அத்தனையும் பேசி பேசி காயப்படுத்துறாங்க. ஒரு நாள் அன்னாலே சாப்பிடாம பல மணி நேரம் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்ப எல்கானா வந்து எவ்வளவோ ஆறுதல் படுத்தின போது ஆறுதல் ஆகல. கடைசியாக 1வது அதிகாரம் 10வது வசனத்துல அன்னாள் தேவாலயத்துல வந்து ஜெபித்த ஒரு காரியத்தை குறித்து 10-11 சொல்லுகிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் வந்து இதற்கு முன்பாக எப்படியோ ஜெபித்துக் கொண்டிருந்தவங்க இன்றைக்கு ஜெபத்துல பிள்ளைய கொடுப்பதற்கு முன்பாக பிள்ளைய நீர் கொடுப்பதற்கு என்னை கொடுக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம். அதாவது அடியாள் 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 என்று 3 தடவை சொல்லுகிறாங்க பாருங்க. உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தே, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள். அதாவது தேவனுக்கு நம்மளுடைய சரீரங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று பவுல் சொல்றார். முற்காலத்துல பாவம் செய்வதற்கு உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தீங்க,
இப்பொழுது நீதி விளங்க சரீரங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. மரியாள் கூட தேவதூதன் சொன்னபோது இதோ ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னாங்க. அப்ப கர்த்தர் முதலாவது நமக்கு ஒரு நன்மை செய்யணுமா இருந்தா நாம கர்த்தர் நன்மை செய்கிற இடத்திற்கு நம்ம டெடிகேட் பண்ணணும். பாருங்க, இத அன்னாளினுடைய அர்ப்பணிப்பு சாமுவேல் மாத்திரம் இல்லைங்க, அன்னாலேயே அர்ப்பணிச்சாங்க. இதனுடைய விளைவு என்ன? ஏலி கூட தவறுதலாய் புரிந்த மனிதன் 17வது வசனத்துல சொல்றாரு, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிடுவாராக அப்படின்ட்டார். அதாவது நீ தேவனிடத்துல என்ன வேண்டினியோ உன்னுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டிருச்சு, கட்டாயம் அவர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலில் மலடு எனப்பட்டது கிடையாது பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் காலத்துல அல்லது நியாய பிரமாணத்துல இஸ்ரவேல்ல தேவன் மலடே வைக்க மாட்டார். அப்ப இந்த அம்மா கேட்ட ஜெபம் இஸ்ரவேலின் தேவனிடத்துல போய் சேர்ந்துருச்சு. இப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை பாருங்க. இஸ்ரவேலா இருக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபா இருக்கும் போதுதான் 13 பேர் பிறந்தது. ஆனா இப்பொழுது தேவன் தன்னுடைய குமாரனுடைய ஸ்தானத்திற்கு தான் இப்ப சாமுவேல் எனப்பட்டவனை கர்த்தர் அன்னாளுடைய வயிற்றுல வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலை பெற்றெடுத்து இந்த அன்னாள் பால் மறந்த உடனேயே தேவ சமூகத்துல கொண்டு விட்டுட்டாங்க. இப்ப தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்ட சாமுவேல் கர்த்தரை அறியாமலேயே தேவாலயத்தில் இருந்தார். கர்த்தர் இன்னார் என்று அறியாமலேயே கர்த்தருக்கு ஊழியமும் செய்தார். கர்த்தர் இன்னார் என்று அறியாமலேயே ஆராதனையும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியம் செய்யறாங்க பாருங்களேன். சின்ன பிள்ளைகளை கூட பிரசங்கம் பண்றதுக்கு எத்தனை பேர் என்கரேஜ் பண்றாங்க, செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அநேக நேரங்களில் நம்மளுடைய அறிவின்படி ஊழியம் எனப்பட்டது இருக்கும், இல்ல யாரோ அர்ப்பணித்தது நிமித்தமாய் ஊழியம் இருக்கும். இந்த சாமுவேல் தேவாலயத்தில் இருந்தாரு, தேவாலயத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாரு. ஆனா தேவனையும் அறியல, தேவனுடைய சத்தமும் கேட்கல. அந்த நாட்களில தேவனுடைய சத்தம் அரிதாயிருந்தது. ஏலியின் பிள்ளைகள் கூட நியாயப்பிரமாணத்தில் ஆசாரியர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. அவர்களுடைய அக்கிரமம் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாகாத அளவுக்கு கொடூரமா தேவாலயத்துக்குள்ளேயே இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் சாமுவேலும் தேவாலயத்திற்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்த போது இந்த சாமுவேல் இருந்த இடம் என்னன்னா லேவியர்கள் எல்லாம் தங்கி இருக்கிற ஒரு இடம். கர்த்தர் அழைத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அழைக்கிறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்டது இருக்குது, அடுத்து பிரகாரம் எனப்பட்டது இருக்குது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கு இடையில தான் மேஜை இருக்குது, குத்துவிளக்கு இருக்குது, தேவ சமூகத்து அப்பமெல்லாம் இருக்குது. அப்ப இந்த பிரகாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில தான் ஆரோனின் முறைமையின்படி வந்த ஆசாரிய வகுப்புல இருந்த லேவி படுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அழைக்கிற போது லேவியர்கள் தங்கி இருக்கிற இடத்திலிருந்து சாமுவேல் ஓடி போய் ஏலியின் இடத்துல கேட்கிறார், ஆண்டவனே நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஏன்னா சாமுவேலுக்கு கர்த்தர் அழைக்கவே இல்லை, கர்த்தருடைய சத்தம் கேட்டே பழக்கம் இல்லை. சாமுவேலுக்கு மாத்திரமல்ல, இது மாதிரி ஆசாரிப்பு கூடார செய்த நாளிலிருந்து இதுவரைக்கும் யாரையுமே கர்த்தர் கூப்பிடல. முதல்ல சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் அழைத்த போது கர்த்தர் தான் அழைக்கிறார் என்று தெரியாம ஏலியின் இடத்துல போய் கேட்கிறார், தகப்பனே நீர் என்னை அழைத்தீரா அப்படின்னா. தூக்கத்தின் களைப்புல இருந்த ஏலி, நான் அழைக்கல பிள்ளையாண்டானே, நீ படுத்துக்கொள்ள அப்படிங்கிறார். இப்ப இரண்டாவது விஷயம் கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவது விஷயம் சாமுவேல் ஏலியின் இடத்திலே போய் கேட்கிறார், என்னை அழைத்தீரா?
இப்ப இரண்டாவது விஷயம் ஏலி சொல்றாரு, நான் அழைக்கல, நீ போய் படுத்துக்கொள். இப்போ மூன்றாவது விஷயம்தான் கர்த்தர் மறுபடியும் அழைக்கிறார். பாருங்களேன், சில நேரங்களில் நாம கூட சிலரை கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்க நமக்கு ஒருவேளை ரிப்ளை கொடுக்கல அல்லது நம்மளிடத்தில் வராம வேற யார்கிட்டயாவது போயிட்டா நம்ம வேற யாரையாவது அந்த இடத்திற்கு தெரிந்தெடுத்துருவோம். ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை முன் குறித்துட்டாருன்னா அந்த மனிதன் ஒருவேளை சத்தத்தை கேட்க முடியாத இடத்துல இருந்தாலும், அது தேவனுடைய சத்தம்தான் என்று தெரியாமலேயே இருந்தாலும், கர்த்தர் அந்த மனிதனை தொடர்ச்சியாக அழைத்து கொண்டே தான் என்ன செய்ய போகிறேன் என்பதையோ தாயின் வயிற்றில் எதற்காக சிருஷ்டித்தேன் என்பதையும் விளங்க வைக்காம விட மாட்டார். இப்ப சாமுவேலை மூன்றாவது தடவை கர்த்தர் கூப்பிட்ட போது ஏலியின் இடத்துல போறாரு. இப்ப ஏலி என்ன சொல்றாருன்னா, அடுத்த தடவை உனக்கு இப்படி ஒரு சத்தம் வந்ததுன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று மூன்றாவது தடவை தான் கர்த்தரின் பக்கமா வழி நடத்துறார். அதே பிரகாரம் சாமுவேல் சொன்ன உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஓபன் ஆயிருதுங்க. இப்ப சாமுவேல் லேவியர்கள் இருக்கிற பிரகாரத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் அதற்குள்ள உள்ள போயிட்டார். இதற்குள்ள போகிறதற்கு ஒரு மனிதனுக்கு 5 முக்கியமான அத்தியாவசியம் எனப்பட்டது இருக்குது. முதல் அத்தியாவசியம் என்னன்னா, அவர் ஆரோனின் முறைமையில பிறக்கணும். இரண்டாவது, தேவன் சொன்ன ஆசாரியனுடைய வஸ்திரத்தை தரிக்கணும். மூன்றாவது, தலைக்கு பாகை இருக்கணும், அல்ல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற பட்டயம் இருக்கணும், கச்சையை கட்டி இருக்கணும். இவைகள் எல்லாவற்றையும் கூட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இருக்கணும். பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி கூட பழுதற்றதா இருக்கணும். அந்த ரத்தத்தை ஈசோப்போடு கூட கலந்துதான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அதுவும் எப்ப இந்த பஸ்கா பண்டிகையின் நாட்களில போயிட்டு வரணும். ஆனா இப்ப சாமுவேல்ட்ட இது எதுவுமே கிடையாது. சொல்ல போனா ஒரு ஆசாரியனுக்கு ஒரே மனைவியா இருக்கணும் பாருங்க. ஆனா சாமுவேலுக்கு அவங்க அப்பா 2 மனைவியோடு இருக்கிறார். அவங்க அம்மா கூட ஏதோ ஒரு கிராசிங்ல வந்த ஒரு இஸ்ரவேல் பெண் என்று சொல்றாங்க. அப்ப பிறப்புலையோ ஒரு தெளிவான பிறப்பு இல்லை. ஆரோனுடைய பிள்ளைகள் கிடையாது. இரண்டாவது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையே எடுத்துட்டு போல. இவர் உள்ள போன உடனேயே இவைகள் எதுவும் இல்லாம ஒருவேளை ஆரோனின் முறைமையில வந்திருந்தா கூட ஒரு மனிதன் உள்ள பிரகாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போயிட்டாருன்னா அவன் பாவத்து நிமித்தம் இறந்து போய்விடுவான். அவனை இழுப்பதற்கு அந்த ஆசாரியனுடைய பின்னாடி ஒரு கயிறும் கட்டப்பட்டு இருக்கும் பாருங்க. ஆனா இங்க சாமுவேல் பாருங்க, எதுவும் இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போன உடனேயே வேதம் சொல்லுகிறது, இந்த ஏலியின் குடும்பத்துல தேவன் நியாய விசாரிக்க போகிறேன் என்று சாமுவேலின் இடத்துல சொல்றார். இப்ப காலை விடிந்து விட்டது. விடிந்த உடனேயே சாமுவேல் தேவ ஆலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே தூங்கிட்டார். இப்ப கதவு திறக்கப்படுகிற போதுதான் 15வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அப்பொழுது ஏலி அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வார் என்றார். அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த சாமுவேல் போய் எதுவும் இல்லாம படுக்கும்போது, அப்ப பிரகாரத்துக்குள்ள போகக்கூடிய கற்பனைகள் எல்லாமே ஒளிந்து போய்விட்டதா அல்லது ஒரு நாள் ஒளிந்து போவதற்கு அடையாளமா இது நடந்ததா என்பதற்காகத்தான் இந்த சம்பவம். சொல்ல போனா அந்த சாமுவேல் தேவனால பிறந்தவன்,
தேவனால பிறந்த மனிதனுக்கு இந்த சடங்காச்சாரமாகிய காரியங்களை தேவன் அப்புறப்படுத்துறார். அதாவது தேவனிடத்தில் இருந்து வந்த காபிரியேல் தூதனுக்கு ரத்தம் தேவைப்படல, ஆரோனுடைய பிள்ளைகளாக வேண்டிய அவசியம் தேவைப்படல, அதோடு கூட ஆசாரியன் உடுத்த வேண்டிய வஸ்திரமும் தேவைப்படல. இப்ப தேவனிடத்தில் வந்த தூதனுக்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இது தேவையில்லை என்றால் தேவனால பிறந்தவனுக்கும் இது தேவையில்லை என்று ஆண்டவரே சாமுவேலை காப்பாத்திட்டார். இதற்கு அப்புறம் இந்த பிலிஸ்தியர்களோடு கூட யுத்தம் பண்ணி, இந்த பிலிஸ்தியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டிய தங்கள் தேசத்துல தங்கள் கோவில்களுக்கு கொண்டு போறாங்க. அது அப்படியே யுத்தம் நடந்து இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலுக்குள்ள வந்துடுது. ஆனாலுமே பிலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு கண்டினியூவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற போதுதான் சாமுவேல் ஜெபிக்கிறதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதைத்தான் வேதம் சொல்லுது. 8வது வசனம் 7வது அதிகாரம் 1 சாமுவேல்ல, சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியரின் மேலில் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்க அடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவிலே சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளில் வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாட்களில் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியரின் மேல் இருந்தது. இங்க சாமுவேல் ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலியை செலுத்தினாருங்க. அது என்ன பலி அப்படின்னா, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தினார். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க உங்களுடைய வருமானத்துல, அதாவது நிலங்களினுடைய முதற் பலனை கொண்டு வந்து செலுத்துகிற போது நீங்கள் பால் கொடுக்கிற தாயை கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஆடுகளை பலி செலுத்தாதீங்க, காணிக்கையா கொடுக்காதீங்க. அதோடு கூட பால் குடிக்கிற குட்டியும் பலி செலுத்தாதீங்க அப்படின்னார். ஆனா இங்க சாமுவேல் பால் குடிக்கிற குட்டியை பலி செலுத்திட்டார். அப்ப இந்த பால் குடிக்கிற குட்டிக்கு ஒரு நல்லதும் தெரியாது, ஒரு கெட்டதும் தெரியாது. பாருங்க, பலி செலுத்துவதற்கு எனப்பட்டது எப்பேற்பட்டதுன்னா, ஒரு பிரகாரம் நியாய பிரமாணத்துல இதைத்தான் பலி செலுத்தணும், இப்படித்தான் பலி செலுத்தணும் என்று தேவன் தீர்மானிச்சிருந்தார். ஆனா இங்க சாமுவேல் பலி செலுத்தின போது கர்த்தர் அதை எதையுமே பார்க்கல. இந்த ஆடு பலி செலுத்தின உடனேயே அந்த நேரத்தில் பெலிஸ்தியர் வர்றாங்க. கர்த்தர் இடிமுழக்கத்தை கொடுத்து யுத்தம் பண்றார். அப்ப பலியில பிளவீனம் இல்லைங்க, பலி செலுத்துகிறவன் தேவனால் பிறந்தபடியினால தேவனே இறங்கினார். பாருங்க, இப்ப அன்னைக்கு ஏனோக்கு கூட தேவனோடு நடந்த போது காணாமல் போயிட்டாராம். தேவனோடு எப்படிங்க நடக்க முடியும்? இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல தேவனோடு ஒரு மனிதன் நடக்க முடியுமானா? சார், உங்களுக்கு எனக்கும் தான் இது பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் படைத்த வானம், அவர் படைத்த பூமி, அவர் படைத்த சமுத்திரங்கள், அவருக்கு இதுல எதுவுமே பலவீனம் கிடையாது. முச்செடியில கூட மோசேக்காக இறங்கும் போது மோசேனுடைய பார்வையில தான் அது முச்செடியை தவிர தேவனுடைய பார்வையில அது ஒரு செடிதான். அப்ப தேவன் ஒரு மனிதனோடு நடக்கணும்னு சித்த வச்சுட்டாருன்னா
தேவன் ஒரு மனிதனுடைய பலியை அங்கீகரிக்கணும்னு சித்த வச்சிட்டார்னா அதுல தேவன் பார்க்கிற விதமா வேற யாருமே பார்க்க முடியாது பாருங்க. அன்றைக்கு கள்ளன் கூட, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், அந்த கள்ளனுக்கு எப்படி ஜபிக்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனா அந்த கள்ளன் ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்துக் கொள்ளினாரு. கர்த்தர் உடனே இன்றைக்கு என்னோடு பரதேசியில் இருப்பாயிட்டார். இப்ப சாமுவேலினுடைய ஜெபம் பெலிஸ்தியருக்கான ஜெபம் கிடையாது, அல்லது இஸ்ரவேலருக்கான ஜெபமும் கிடையாது. தான் தேவனுடைய பிள்ளை ஜெபித்தே ஆகணும் என்கின்ற ஒரு இடத்துல தேவன் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் செய்தார். யோபுவினுடைய ஜெபத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு. யோபுவின் புஸ்தகத்துல 42வது அதிகாரத்தினுடைய 5-6 வசனத்துல, என் காதினாலே உம்மை கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். அதாவது யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தது, தன் சிநேகருடைய சிறையிருப்ப திருப்பதற்கு யோபு ஜெபம் பண்ணினதெல்லாம் இரண்டாவது தான். இப்ப முதலாவது அவர் சொல்றாரு, நான் என்னை அருவருக்கிறேன். ஆனா இந்த யோபுவே 31வது அதிகாரத்துல வேற மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பார். எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாருன்னா 35ல இருந்து 40 வரைக்கும் நிறைய, அந்த 31வது அதிகாரம் முழுசுமே யோபுனுடைய வேல்யூபிளான ஜெபம் மாதிரி தெரியும். அதுல இந்த 35ல இருந்து 40 வரைக்கும் ஒரு சில காரியங்கள் மாத்திரம். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளச் செய்யவும், என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்ளுவேன். அவனுக்கு நான் என் நடைகளின் தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன். எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறது, அதன் படைசால்கள் கூட அழுகிறதும், கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால், அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வாட்கோதுமைக்கு பதிலாக களையும் உழைக்க கிடவது என்றான். யோபுவின் வார்த்தைகள் முடிந்தது. அதாவது இந்த 31வது அதிகாரத்துல நான் என் கண்ணில உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் எந்த பொம்பளைவாவதோ நான் தவறுதலா பார்த்திருக்கிறேன்னா, அப்ப நான் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அல்லது என் லைஃப்ல எல்லாம் சக்சஸ் ஆயிருச்சு, அது என்னுடைய பலத்தினாலதான் வந்துச்சுன்னு சொல்லி என் கைகளை முத்தமிட்டு சபாசுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா என்று தன்னுடைய நீதியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்த மனுஷன். இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்களேன், இது எல்லோருக்குள்ளேயே இருக்குது பாருங்க. பாவம் எனப்பட்டது உலகத்துல உறங்கி கொண்டிருக்குதுங்க. எப்பொழுது நியாயப்பிரமாணம் எனப்பட்டது ஒண்ணு வருதோ அப்பத்தான் பாவமே உயிரோடே எந்திரிக்குது. அதாவது பவுல் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுறாரு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்கின்ற ஒரு பிரமாணம் வர்ற வரைக்கும் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து கொண்டே இருந்தான்னா அவன் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான் தான் அர்த்தம். அது பாவங்கிறது கிடையாது. என்றைக்கு இந்த நியாயப்பிரமாணம் அவனை சந்திக்குதோ அங்கதாங்க பாவ உயிர் பெற்ற போது இவன் சித்தவனா மாறுகிறான். இப்ப இந்த பாவம் தான் அவனை என்ன பண்ணுதுன்னா, அவன் வாழ்க்கையில இனிமேல் வாழ தகுதி இல்லாதவன் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அருவருக்கிற நிலைமைக்கு போகுது. யோபுவின் வாழ்க்கையில மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்த எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த நியாயப்பிரமாணம் எனப்பட்டது சந்திக்காத வரைக்கும் அவர் அரிச்சந்திரனே தான். சொல்ல மகா பரிசுத்தவான் தான், மிக பெரிய போப்பு தான், இல்லைன்னா ராயப்பர் தான், அப்பப்பர் தான். ஆனா என்றைக்கு நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை சந்திக்குதோ அன்றைக்குத்தான் அந்த மனிதன் தன்னை உணருவான், நான் பாவியான மனிதன் என்று. அப்ப இங்கே யோபுவுக்கு தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறதற்கு யாராவது தனக்காக ஒரு வக்கீல் கிடைக்க மாட்டாங்களா என்று வக்கீலை தேடிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய ரைச்சஸ்க்காக. ஆனா தேவன் இறங்குறார் பாருங்க. 34வது அதிகாரத்துல இறங்கி கிட்டத்தட்ட 41வது அதிகாரம் வரைக்கும் தொடர்ச்சியா யோபுவோட பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒன் பை ஒன்னா சொல்றார். சூரியனை படைத்ததிலிருந்து
சந்திரனை படைத்ததிலிருந்து லிவியாத்தானை படைத்ததிலிருந்து எல்லாவற்றையும் யோபுவோட பேச 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 இப்ப யோபு நீதிமானா தெரியல, தன்னையே அருவருக்கிறாருங்க. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படிங்கிற. அப்ப வெறுக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருதயத்துல மறைந்திருக்குது, ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அப்ப யோபுவின் வாழ்க்கையில தேவன் இதை வெளிக்கு கொண்டு வந்த போதுதான் 2வது வசனத்துல சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னார். இதற்கு அப்புறம் பாருங்க, யோபு தன் சகோதரர்களோட வாக்குவாதமும் பண்ணல. சகோதரர்கள் யோபுவினிடத்துல பேசிக்கொண்ட காரியம் சரியானதுன்னு கர்த்தர் சொல்லல. இந்த நிலையில தான் யோபு தன் சகோதரருக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்புறாரு பாருங்க. எப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள நம்ம போயிருவோம். இந்த சிறையிருப்பு எப்ப திரும்பும்னா, முதலாவது நம்மளுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கப்படணும் பாருங்க. இந்த யோபுவோட கர்த்தர் 41வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் பேச 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 யோபுவினுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுது. யோவான் நிருபத்தில் எழுதும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கின்ற நிலைமைக்கு யோபுவினுடைய ஆத்துமா வாழுது. இதற்கு அப்புறம்தான் யோபு சிநேகிதருக்கு ஜெபிக்கிறாரு. கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொடுக்கிறார். அதுல அவர் இழந்து போன 10 பிள்ளைகளை திருப்பி கொடுக்கிறாருங்க. அந்த 10 பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, 7 குமாரர்கள் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கினேரேப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். வேத சொல்லுது பாருங்க, யோபுவுக்கு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே இருந்த மனுஷனுங்க. அவங்க மனைவிக்கு கூட யோபுவை பார்க்கறதுக்கு பிடிக்கல, முகநாடி வேறுபட்டுருச்சு. தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்னும் உன் பக்தியில் இருக்கிறியா? அப்ப இதெல்லாம் தான் வாழ்க்கையில வருது. ஒரு பக்கம் மனைவி எதிரா பேசுறாங்க, பார்க்க வந்த சிநேகிதர்கள் எதிரா பேசுறாங்க. காரணம் இல்லாமலா தேவன் இப்படி செய்வாரு? இப்ப நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிற, ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிற, எத்தனையோ லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா எதையுமே ஒத்துக்கல. கடைசியா இந்த உபதேசத்துல குழப்பமாயி கடைசியா தன் பிறந்த நாளையே சபிச்சிடறாருங்க. இதற்கு அப்புறம் தான் தேவனுடைய உபதேசம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் முதலாவது யோபுவுக்கு இழந்து போன தேவனுடைய மகிமையான சரீரமா கொடுத்தார் பாருங்க. அதாவது இந்த ஓடு எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறவனுக்கு எல்லா டிஎன்ஏவெல்லாம் போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியே போயிடும். ஆனா 10 பிள்ளைகளை பெக்கறதுக்கு இவருக்கு பலன் வந்தது பாருங்க. அதோடு கீழே சொல்லப்பட்டு இருக்குது, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். யோசிச்சு பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில எப்படி இப்பேற்பட்ட ஒரு மாறுதலான ஆசீர்வாதம் வந்ததுன்னா தேவனுடைய உபதேசத்தை உள்வாங்கினதுதான். தான் செஞ்சது பெருசோ சிறுசோ முக்கியம் இல்லைங்க. கர்த்தர் நம்மளை தேடி வர்றாருன்னு வைங்களேன், கர்த்தர் நமக்குள்ள ஒண்ணு செய்ய வர்றாருன்னு வைங்களேன், முதலாவது நாம அவருக்கு நம்மளை அடிமையா ஒப்பு கொடுத்து அவர் விரும்புறது நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் என்று ஒரு டெடிகேஷன் கொடுக்கும்போது, ஒரு அர்ப்பணிக்கிற போது இப்பேற்பட்ட ஜெபத்திற்கு நல்ல ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். பவுல் கூட ஒரு சில ஜெபங்களை ஜெபித்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு கடைசியா இயேசுவினுடைய வேலைவிலான சில ஜெபங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பவுல் ஜெபித்தது கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது. கொலேசியருக்கு எழுதின நிருபம்
1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இப்ப பவுல் ஜெபிக்கிற ஒரு முக்கியமான ஜெபம் என்னன்னா, கொலேசிய சபைக்கு மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும். இந்த வேத வசனம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு கொலேசியருக்கு எழுதும்போது எழுதுறாருன்னா, 2வது வசனம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல, கொலேச பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரருக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் சகோதரர்களுக்கும் எழுதுது. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம்னா, பரிசுத்தவான்கள் ஆனோம்னா, விசுவாசிகள் ஆனோம்னா, சகோதரர்கள் ஆனோம்னா, நமக்கும் சேர்த்தியே இது எழுதுறார். என்னவாமா, நம்ம எதுல பலப்படணுமாமா? ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தில் அல்ல, அந்நிய பாஷை பேசுகிற வரத்தில் மாத்திரம் அல்ல, அல்லது வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தில் மாத்திரம் அல்ல, சகல வல்லமையிலும் பலப்படும்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப சகல வல்லமைனா என்னென்ன வல்லமைகள்? வேதத்துல சிம்சோனுக்கு ஒரு வல்லமை இருந்ததுங்க, தாவீதுக்கு ஒரு வல்லமை இருந்தது, மோசேக்கு ஒரு வல்லமை இருந்தது, யோசுவாவுக்கு ஒரு வல்லமை இருந்தது, சாலமோனுக்கு ஒரு வல்லமை இருந்தது, ஆசாரியர்களுக்கு ஒரு வல்லமை இருந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு வல்லமை இருந்தது. ஆனா இங்க பவுல் எழுதும்போது எழுதுறாரு, சகல வல்லமையிலும் பலப்படணும்னா என்னென்னமெல்லாம் சகல வல்லமை என்கிறத இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்துல சொல்றார். அதுல 11வது கொலேசியர் 1:11 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை, இதுதான் முக்கியம். சந்தோஷத்தோடு கூடிய நீடிய பொறுமை, சாந்த குணமும் நமக்குள்ள வரணுமா இருந்தா எல்லா வல்லமையிலும் பலப்படுவதற்கு மத்தேயு 5வது அதிகாரம் 2-12 வரைக்கும் வேத சொல்லுகிறது. இயேசு பாக்கியவான்கள் லிஸ்ட் எழுதுறாருங்க. அந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 10-12 பாக்கியவான்கள் வர்றாங்க, 10-12 வர்றாங்க. இந்த பாக்கியவான்கள்லாம் யாருன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், ஆவியில எளிமை உள்ளவர்கள். இவர்கள் எல்லாருமே ஒரே மனிதனாய் வரணுமாம். இது எப்படி சார் ஆகிறது? அதாவது எங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரியவரா இருக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் நடக்கும் என்று சாமுவேலை குறித்து அன்றைக்கு சவுலினிடத்துல சவுலுடைய வேலைக்காரன் சொன்னார். யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், சபையாரே அப்படி இருக்கலாமா அப்படின்னா இருக்க முடியுமாமா. அதனாலதான் எழுதுறார், எல்லா வல்லமையிலும் பலப்படணும் அப்படிங்கிறத. சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த எல்லா வல்லமையிலையும் முதல் மனுஷனாகிய ஆதாம் இருந்தார் பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 2வது அதிகாரத்துல ஆதாமுக்குள்ள இயேசு சொன்ன எல்லாமே இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆதாமுக்குள்ள ஆவியில ஒரு எளிமை இருந்தது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆதாமுக்குள்ள இது இருந்தது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆதாமுக்குள்ள இருந்தது. நீதியின் மேல் பசிதாகும், இது எல்லாமே. அப்ப இன்றைக்கு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஏதோ வரம் பெற்றவர்களுக்கு பவுல் சொல்லலைங்க, இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள்னு கூட சொல்றார்.
அப்ப இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறதுனா பரிசுத்த ஆவி வருகிற போது இவைகள் அனைத்தையுமே பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து தேவன் உற்பத்தி பண்றாராமா. ஆவியின் கனிகள் எனப்பட்டது கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, ஆவியை பெற்றா தாங்க ஆவியின் கனி எனப்பட்டது வரும். ஆவியை பெறலனா மாம்சத்தின் கிரிகள் எனப்பட்டதுல எல்லாமே எதிராத்தான் இருக்கும். ஆவியில பெருமை வந்துடும். துயரப்படுவதற்கு பதிலாக கஷ்டப்படுகிறவர்கள பார்த்து கொண்டாட ஆரம்பிப்போம். நீதியில பசிதாகம் இல்லாம அக்கிரமத்துல பசிதாகமா இருப்போம். இரக்கம் பாராட்டுவதற்கு பதிலாக அவன் செய்த அக்கிரமம் தான் அவன் மேல தண்டனை வருது. மாம்சம் அப்படியே டைரக்டா எதிர்த்து நிற்கும் பாருங்க. அதான் ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போர் செய்குதாம். அப்ப இங்க பவுல் முதலாவது காரியம், நம்ம இதுல எல்லாவற்றிலையும் பலப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்றார். அவர் வேண்டுதல் செய்தா மாத்திரம் போதுமா? இன்னைக்கு ஒருவேளை ஒரு சிஎம் மீட் பண்ண போறோம். நம்ம சிஎம் மீட் பண்ண போறோம், நம்ம ஒரு பாஸ்டர்ட்ட சொல்றோம். அப்போ பாஸ்டர் சொல்றாரு, நீங்க போங்க, நாங்க உங்களுக்கு சிஎம்க்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில் நம்ம போயிருவோம் அப்படின்ட்டு பாஸ்டர் சிஎம்க்கு போன் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. நாம சிஎம் பார்க்க போகல, பாஸ்டர் சொல்லி எல்லாமே நடக்க போகுது, நம்ம வாட்டுக்கு இருக்கிற வேலையவே மெயின்டைன் பண்ணிக்குவோம் என்று பார்க்காம இருந்தோம்னா சிஎம் நம்மளை தேடி வந்தா கொடுப்பாரு. அதே போலதான் பவுல் நமக்காக தேவனிடத்துல வேண்டுதல் செய்திருக்கிறாரு. நாம இதை விரும்பி தேவனிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைக்கும் நான் சொந்தக்காரனா மாறட்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் என்பதற்கு முன்னாடி என் பேரை போடட்டும். ஆவியில் எளிமை உள்ளவன் என்பதற்கு முன்னாடி என் பேரை போடட்டும். இந்த லிஸ்ட் எல்லாம் என் பேரோடு கூட வரட்டும் ஆண்டவரே. நான் சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பனையாக முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தானோ அப்படி இருக்க எனக்கு உதவி செய்யும். நான் இப்படி ஒரு பூரணமான ஒரு மனுஷனா வாழ எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம விரும்பி கேட்டு நம்ம வாழ்க்கையில அப்பியாசப்படுகிறதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். இது பவுல் ஒரு தடவை ஜெபம் பண்றார். இன்னொரு ஜெபம் கூட என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல இதே மாதிரி ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் அப்படின்னா, பிலிப்பியர் 1:11, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுகிறேன். அப்ப இயேசு எனப்பட்டவர் ஒரு நாள் வருவார், அல்லது இயேசு எனப்பட்டவரை ஒரு நாள் நம்ம சந்திப்போம். அப்ப இயேசுவை நாம சந்திச்சாலோ நம்மளை இயேசு சந்திச்சாலோ நமக்குள்ள இருக்க வேண்டிய 2 காரியத்தை சொல்றார். ஒன்று கிளீனிங்கா இருக்கணும், 2வது இடரல் இல்லாமல் இருக்கணும். அப்ப துப்புரவோ இடரலற்றவர்களுமா எப்படி இருப்பது? இன்னைக்கு அநேக நேரங்களில் நாமளே நமக்கு இடரலா இருப்போம் பாருங்க. நம்ம படிக்கிற வேதம் ஒரு மாதிரி சொல்லும், நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். அல்லது சில நேரம் நம்ம பண்ற பிரசங்கம் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஜீவி எனப்பட்டது ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களைத்தான் ரோமர் 1வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீயே அதை செய்கிறபடினால போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இங்கதான் நமக்கு நாமளே இடரலா இருக்கிறது. அப்ப இது எப்படி ரெக்கவர் ஆகிறது? அப்ப தேவனை சந்திக்கிற போது இடரலற்றவங்களா நான் இருக்கணுமா இருந்தா முதல்ல நான் தேவனை சந்திப்பனா அப்படிங்கறத முக்கியம், அல்லது தேவன் என்ன சந்திப்பாராங்கிறதா முக்கியம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அதாவது இயேசு இருக்கிற போது அல்லது இயேசுவோடு நம்ம இருக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து இங்க சொல்றார். இப்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோம்? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அடுத்து பிள்ளைகள் ஆனாலுமே சுதந்திரவாளி ஆகல. சுதந்திரவாளி ஆவதற்கு எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய ஆவி வருகிற போது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்த ஆரம்பிக்கிறார். எப்படி சாத்தானின் சத்தம் ஏவாளுக்குள்ள வந்ததோ, சாத்தானின் சத்தம் ஆதாமுக்குள்ள வந்ததோ, சாத்தான் எப்படி மாறினானோ அப்படியே அவங்களும் மாறினாங்க பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை வருது, தேவனுடைய ஆவி வருது. நாமளும் தேவனுடைய ஆவியினால சத்தியத்துல நடக்க பழகிறோம். ஒரே நாள் இது நடக்கிறது இல்ல. இன்றைக்கு கல்லூரிக்கு உள்ள போன உடனே அந்த பொண்ணு ப்ரொஃபஸரா மாறுறது கிடையாது. ஒரு MBBS படிக்க போன உடனே அது டாக்டர் ஆகிறது கிடையாது. ஆனா இருதயத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே நான் கட்டாயம் இந்த கல்லூரி விட்டு வெளியே வரும்போது டாக்டரா தான் வருவேன். சார், ஒரு உலக படிப்பே ஒரு மனுஷனையோ மனுஷியோ டாக்டராகவோ நர்ஸாகவோ இன்ஜினியராகவோ வெளியே கொண்டு வரும் என்றால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வர 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 நம்ம பழைய மனிதன் கலைந்து புதிய மனிதன் நாளுக்கு நாள் உயிர் பெற ஆரம்பிக்கிறான். அதாவது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிறான்ங்கிறார். அப்ப இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறபடினால நாம எதுல பலப்படணும் அப்படிங்கறதான் சொல்றாரு. அப்ப இது பவுல் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்றாருன்னா, கட்டாயம் நம்ம இயேசுவை சந்திக்கிற ஒரு நாள் இருக்குது. இதையெல்லாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லாத காலகட்டத்தில், இந்த பரிசுத்த வேதாகம் இல்லாத காலகட்டத்தில் ஆபிரகாமில் இருந்து ஈசாக்கு, யோசேப்பு, யாக்கோபு இவங்க எல்லாமே இயேசு எப்படியாவது இந்த பூமிக்கு வருவாரு, இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பாரு, அப்பொழுது நாம் உயிரடைய வேண்டும் என்று விசுவாசத்தில் போய் அவர்கள் இளைப்பாறினாங்களாம். அதாவது முதலாவது இந்த மக்பேலா எனப்பட்ட மம்ரே என்கின்ற ஒரு குகையில சாராளை ஆபிரகாம் அடக்கம் பண்ணுவதற்கு அந்த லேண்ட விலைக்கு வாங்கினாராமா. வேற எங்கேயுமே ஆபிரகாம் லேண்டு வாங்கவே இல்லைங்க. பெரிய செல்வந்தன், சீமானா இருந்திருக்கிறாரு, வசதியோடு இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த மக்பேலா எனப்பட்ட ஒரு குகைய ஏத்தியர்களின் கையில போய் வாங்கினார்னா, இந்த மக்பேலால அவர் குடியிருக்கிற போதுதான் தேவனும் தேவ தூதர்களும் ஆபிரகாமை தேடி ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல வர்றாங்க. இப்ப தேவனும் தேவ தூதர்களும் வந்த போதுதான் அங்க சாராளுடைய கற்பம் உயிர் பெற்று விடுகிறது. அங்க கடாட்சிக்கிறார். ஒரு உட்பவ கால திட்டத்துல வரும்போது, உன் மனைவி ஆகிய சாராள் ஒரு குமாரனை தழுவிக்கொண்டே இருப்பாள் என்று செத்துப்போன கற்பத்தை தேவன் உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதன் அடிப்படையிலேயே ஒரு வருட காலத்துல தான் ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப ஆபிரகாமினுடைய விசுவாசம் என்னன்னா, செத்த கற்பத்தை உயிர்ப்பித்த தேவன் மரித்து போகிற என்னுடைய மனைவியும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லிதான் அந்த லேண்ட வாங்கி அங்க வந்து அடக்கம் பண்றாங்க. அங்கதான் ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டாரு. அங்கதான் ரிபேக்காலும் ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்டாங்க. லேயாலும் யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இயேசு சிலுவையில மரிக்கிற போது இந்த மாதிரி கல்லறையில விசுவாசத்தில் படித்த பரிசுத்தவான்கள் தான் உயிரோடு எழுந்து அநேகருக்கு தரிசனமானாங்க பாருங்க. அப்ப அவர்களுக்கு இந்த வேதாகமே இல்லை, ஆனா விசுவாசம் இருந்தது பாருங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த வேதம் எனப்பட்டது இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவானவர் கட்டாயம் இந்த பூமிக்கு வருவாரு. இயேசு வருகிற போது யார் எப்படி இருப்பாங்களோ தெரியாது. ஆனா அவரை சந்திக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இடரலற்றவங்களா இருப்பாங்க, துப்புர உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையை போல இருக்கும். அவர்களுடைய பேச்சு இயேசுவின் பேச்சை போல இருக்கும். இது மாறுவதற்குத்தான் இயேசு வேலிவலான ஒரு 3 முக்கியமான ஜெபத்தை செய்கிறார். இந்த இயேசுவினுடைய ஜெபத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
17வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை கண்டினியூவா பண்றார். அதுல 17வது அதிகாரத்தினுடைய 21, 22 வசனங்களில இயேசுவினுடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 17வது அதிகாரம் 21 இருந்து 26 வரைக்குமே நம்ம வாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதில்லாமல் இவர்களுடைய வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியாதபடிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படி நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஒரு பெரிய ஜெபம் தாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, பிதாவே நீர் என்னோடு கூட ஒன்றாயிருக்கிறீர், நான் உம்மோடு கூட ஒன்றாயிருக்கிறேன். ஆனா இவர்கள் இப்பொழுது என் கூட இருக்கிறாங்க, ஆனா ஒன்னா இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, தேவன் கூட இருக்கிறாங்க, தேவனோடு ஒன்னா இல்லை. சில குடும்பங்கள் பாருங்க, கணவனோடு மனைவி இருப்பாங்க, மனைவியோடு கணவனா இருப்பாங்க, ஆனா ஒன்றா இருக்க மாட்டாங்க. என்றைக்கு ஒன்றா இருப்பாங்கன்னா, முதல் மனுஷனும் முதல் மனுஷியும் தேவன் படைக்கிற போது முதல் மனுஷிய பார்த்து சொன்னாரு, இவங்க என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும். அதனால தேவன் சொல்றாரு, இவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள். அப்ப எப்பொழுது தேவனுடைய ஆவி எனப்பட்டது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதோ, அந்த மனுஷன்தான் தேவனோடு கூட ஒன்றா இருக்க முடியும். இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணுகிற ஜெபத்துல தான் இதையும் சொல்லுகிறார். சார், இவர் கெத்செமனே தோட்டத்துல போய் இவ்வளவு பெரிய ஜெபத்தை செய்கிறாருங்க. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 23வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, இவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார், வேர்வையின் பெருத்துளியாய் ரத்தம் சிந்தினது. அப்பொழுது ஒரு தேவதூதன் இயேசுவை பலப்படுத்தினான். ஆனா அந்த நேரத்தில் கூட இருந்த ஒருத்தர் கூட அவரோட கூட போய் ஜெபம் பண்றக்கே வரலைங்க. அந்த இடத்துல பலப்படுத்தவோ அவங்களால முடியல. ஏன் அப்படின்னா, இயேசுவே அங்க விளக்கமா சொல்றார், என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளதுங்கிறார். அப்ப அங்க இயேசு தேவாவியில அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. தேவாவியவே பெறாதவர்கள் இப்ப ஜெபிக்கவே முடியாம நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல பாருங்க, கணவன் நல்லா ஜெபிப்பாரு, அம்மா நல்லா கொரட்டை போட்டு தூங்குவாங்க. அல்லது அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, ஐயா நல்லா கொரட்டை போட்டு தூங்குவாங்க. இதுக்கு பின்னணியில என்ன தெரியுங்களா? அந்த அம்மாவுக்குள்ள பரிசுத்தாவியே இல்லை, அந்த ஐயாவுக்குள்ள பரிசுத்தாவியே இல்லை. அதே மாதிரிதான் இங்க இயேசு நல்லா ஜெபிக்கிறாரு, அங்க சீசர்கள் நல்ல தூக்கம். தூங்கினது மாத்திரம் இல்லைங்க, எக்குத்தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கத்தி எடுத்து கூட வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெறாதவங்க பாருங்க, ஒண்ணு மத்தவனை வெட்டுவாங்க, இல்ல நாங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுறோம்னு போவாங்க. இந்த பரிசுத்த ஆவியை பெறாத மக்களிடத்துல இருக்கக்கூடிய காரியம், அவங்க நல்லா ஜெபிக்கவும் தெரியாது, நல்லா வாழவும் தெரியாது. பாருங்க,
அதே மாதிரிதான் இங்க வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் இவ்வளவு ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறார். இதை யோவான் தான் விளக்கமா எழுதுறார். 17வது அதிகாரம் முழுவதும் கெத்சமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கிற ஒரு விலையேற பெற்ற ஜெபம். இந்த ஜெபத்துல சீசர்கள் பங்கு பெறவே இல்லை. ஆனா இருக்கிறாங்க. கூட இருக்க முக்கியம் இல்லைங்க, அவரோட ஒன்றா இருக்கணும் பாருங்க. அப்ப எப்ப இவர்கள் எல்லாம் ஒன்றா மாறினாங்க அப்படின்னா, இன்றைக்கு பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது பாருங்க. இந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போதுதான் இவர்கள் ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் இவர்களுடைய ஜெபஜீவியமே மாற ஆரம்பிச்சது. ஏசு அங்க இல்ல, ஆனா பேதுரு சொல்றாரு, அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படிங்கிறார். சார், ஜெபிக்காத போது, பரிசுத்தாவியை பெறாத போது, இயேசுவை பிடித்த போது எல்லாம் ஓடி போனாங்க. பேதுரு கூட 3 தடவை மறுதளிச்சாருங்க. ஆனா இப்ப இயேசு இல்ல, இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்தாவி பேதுருவுக்குள்ள வந்த போது இப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய் மாறிட்டாங்க. அப்ப இந்த பூமியில சாட்சி இடுகிறவைகள் 3ங்கிறார், பரலோகத்தில் சாட்சி இடுகிறவைகளும் 3ங்கிறார். இதை யோவான் எழுதும்போது எழுதுறாரு. யோவான் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், 1 யோவான் 5வது அதிகாரம் 7, 8 வசனங்களில, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். அப்ப பரலோகத்துல இயேசு என்னும் ஒரு நாமம் வார்த்தை எனப்பட்டவராய் இருக்கிறார். இதைத்தான் யோவான் 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்ப ஆதியில உலகம் உண்டாக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப வார்த்தை எனப்பட்ட இயேசு இருந்தாரு, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரு. இப்ப இந்த பூமியெல்லாம் இப்படித்தான் சிருஷ்டிக்க வேண்டும் என்கின்ற வில் ஆஃப் காட், பிதாவாகிய தேவனும் இருந்தார். அப்ப தேவனுடைய சித்தத்துல பிதாவானவர் இருக்கிறாரு. அந்த சித்தத்தை அரங்கேற்றுவதற்கு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அந்த வார்த்தை உயிரடைவதற்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார். அங்க 3 சொல்லப்படுது. ஆனா பூமியில சாட்சியிடுகிறவர்கள் 3 என்னன்னா, 1 ஆவி அப்படிங்கிறார். அப்ப முதல்ல தேவன் மனிதனை மண்ணா படைச்சாரு, நாசியில சுவாசத்தை ஊதினார் பாருங்க. அந்த மனிதன் ஜீவாத்மாவானா. இன்றைக்கு கீழ்ப்படியாமையின் கனியை புசிச்ச உடனேயே இப்ப ஆவியை இழந்த மனிதன் ஆத்மாவா மாறினானே தவிர ஜீவாத்மாவா இல்ல. அப்ப பரிசுத்த ஆவி வருகிற போதுதான் நம்ம தேவனுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இயேசு அதனாலதான் கெத்சமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற போது இவர்கள் எல்லாம் ஜெபிக்க முடியாம போகுது. இவர்கள் எல்லாம் ஆத்துமாக்கள் தான், ஜீவாத்மாக்கள் அல்ல. ஆனா பெந்தகோஸ்தே நாள்ல பாருங்க, எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா மாறுறாங்க, எப்பொழுதும் ஊழியம் செய்கிறவங்களா மாறுறாங்க. இப்ப சிலுவை மரத்துல இயேசு மரத்தின் மூலமாய் மனிதனுக்கு மரணம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா வார்த்தை தான். இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று அந்த கனிக்குள்ள மரணம் எனப்பட்டது இருக்குதுங்கிற வார்த்தை வந்தது. அப்ப இயேசு வார்த்தையாய் வந்து சிலுவையில ஜீவனை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம், நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகளா மாறணும். அதாவது அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருக்கணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆவியை பெறாம தேவனுக்கு சாட்சிகளாய் மாற முடியாது. அப்போஸ்தலர் 1:8 அதுதான் சொல்லுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தில் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னார். ஃபர்ஸ்ட் காரியம் ஆவியினால சாட்சி. 2வது இந்த ஜலம் எனப்பட்டது சொல்லப்படுது. ஜலம் எனப்பட்டது என்னன்னா உபதேசம் தான் ஜலம் பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேரு நான் பிரசித்த பெற்ற ஊழியக்காரன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் சில பேரு நான் யோர்தான்லயே முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். கிடையாதுங்க. உபதேசம்தான் இருதய விருத்த சேதனத்தை கொடுக்கும். இருதய விருத்த சேதனம் பண்ணாம நம்ம என்னதான் ஓடுற தண்ணியில எடுத்தாலும் சரி, நிக்கிற தண்ணியில எடுத்தாலும் சரி, இந்தியாவில் எடுத்தாலும் சரி, யோர்தான்ல எடுத்தாலுமே சரி, நம்மளுடைய இருதய விருத்த சேதனம் பண்ணப்படாம நாம பார்ன் அகைன் எனப்பட்டது ஆகவே ஆக முடியாது. சார், பிலிப்பு மந்திரியோடு கூட இயேசுவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் ஏசாயா 53வது அதிகாரத்தின் மூலமா பேசிட்டு போறார். பேசிட்டு போகிற அந்த வேளையில தான் முதலாவது இந்த உபதேசம் எனப்பட்ட ஜலம் அந்த மந்திரியினுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுது. இதே நிலைமையில நம்ம மரித்து போயிட்டோம்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. நம்ம இயேசுவை இருக்கிற வண்ணமா சந்திக்க முடியாது. அதனால நம்ம ஞானஸ்தானம் எனப்பட்டத இருதயத்துல எடுத்தாச்சு. வாழ்க்கையில எடுக்கிறதற்கு நமக்கு ஜலமு வேணுமே என்று தேடிட்டே வராரு. இவர்கள் போகிற வழியில தண்ணீர் வருது. அப்பொழுதுதான் பிலிப்புவை பார்த்து கேட்கிறாரு, தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை என்ன? அப்ப நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஒருவேளை அந்த நாட்கள்ல, பிரதர் இங்க நீங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, இயேசுவே யோர்தான்ல தான் ஞானஸ்தானம் எடுத்தாரு, அதனால நீங்க நேரா யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுங்க, அப்படித்தான் சொல்லியிருப்போம். ஆனா பிலிப்பு சொல்றாரு, நீ மனம் திரும்பி இயேசுவே ரட்சகர் என்று இருதயத்துல விசுவாசித்து உன் பாவத்தை அறிக்கை செய்தால் என்றால் ரட்சிக்க தடை இல்லைன்னா. மந்திரி சந்தோஷமா வர்றாரு. பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆவியானவர் பிலிப்புவை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. மந்திரி அப்புறம் பிலிப்புவை காணாமல் சந்தோஷத்தோடு தன் ஊருக்கு போயிட்டார். இங்கே மாத்திரம் இல்லைங்க, சிறைச்சாலையில கூட பவுல சீலாவும் தொழுவு மரத்துல கட்டி தலைகளதான் தொங்கி இருக்கிற போது பவுல சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்கிறாங்க. தேவ ஆவியானவர் சிறைச்சாலைக்குள்ள வந்த உடனே அஸ்திபாரங்கள்லாம் அசைதுங்க. அதாவது இன்றைக்கு பாவிகள் எனப்பட்டதற்கு 1000 அஸ்திபாரங்கள் போடலாம் பாருங்க. குற்றவாளிகள் எனப்பட்டதற்கு 1000 அஸ்திபாரம் போடலாம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார்னா ஒரு அஸ்திபாரம், மனித அஸ்திபாரம் இல்லாமலே அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவார். தேவாவியில இருந்த இயேசு அன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ள என்ட்ரி ஆன போது பரபாஸ் எனப்பட்டவன் மேல பலதரப்பட்ட குற்றம் இருந்தது. ஆனா இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா பரபாஸ் எனப்பட்டவன் மிகப்பெரிய நீதிமானா மாறிட்டான். இயேசு அவனுடைய இடத்தை எடுக்கிறாரு. இயேசுவனுடைய இடத்துக்கு பிலாத்து அவனை கொண்டு வந்துட்டார். அவன் ஜாமீன்ல வரலைங்க, இல்ல பெயில கூட வரல, அவன் பூரண விடுதலையோடு கூட வந்துட்டான். அதே மாதிரிதான் சிறைச்சாலையில கைதிகளா இருந்தவங்க இந்த பவுலு சீலாவை என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நீதிமான்களா மாறிட்டாங்க. கட்டுகள் எல்லாம் கலந்து போயிருது. இப்ப சிறைச்சாலை அதிகாரி ஓடி வந்து பார்த்தா விளக்குகள் அனைத்து அணையப்பட்டு இருக்குது, கதவு ஜன்னல்கள் எல்லாம் உடைந்து கிடக்குது, கைதிகள் எல்லாம் தப்பித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி சிறைச்சாலை அதிகாரி நாண்டு கொண்டு சாவதற்கு முயற்சி செய்த போதுதான் பவுல் சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து சொல்றாரு, உனக்கு கேடு ஒன்று வரவித்துக் கொள்ளாத, நாங்களும் அப்படியே தான் இருக்கிறோம். அதற்கு பின்பு பவுலை சிறைச்சாலை அதிகாரி தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் பவுலினுடைய உபதேசத்தை கேட்கிறார். இப்ப இருதய விருத்த சேதனம் பண்ணப்படுது சிறைச்சாலை அதிகாரிக்கு, குடும்பத்தாருக்கு. அப்பத்தான் சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்வது? பவுல் சொல்றாரு, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்னா அங்க முதலாவது ரட்சிப்பு எனப்பட்டது இருதயத்துக்குள்ள அந்த சிறைச்சாலை அதிகாரி குடும்பத்தாருக்கும் சிறைச்சாலை அதிகாரிக்கும் பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப ஜலம் எனப்பட்டது முதலாவது உபதேசமா உள்ள போது அதற்கு அடையாளமாகத்தான் அதை உறுதிப்படுத்துவதற்கு ஜலத்துல மூழ்கிறது. ஆனா எத்தனையோ பேர் பாருங்க, மதமாருக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, இன்னும் கிறிஸ்தவ ஸ்தாபனத்துல வேலை கிடைக்கிறதுக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இப்ப என்னுடைய கரத்துல ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்ல ஒயினை ஊத்தி வச்சுட்டு இந்த வெளியில ஒரு நல்ல வசனம் எழுதி வச்சுக்கிறேன்னு பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு. இதுக்குள்ள இருக்கிற ஒயின் நான் குடிக்கிறேன்.
அப்ப இந்த கிளாஸ்ல எழுதியிருந்த வார்த்தையின்படி இந்த ஆல்கஹால் எனக்குள்ள உள்ள போய் பரிசுத்தமா தேவ அன்பை கொண்டு வந்துருமானா கொண்டு வரவே வராது. உள்ள இருக்கிற ஆல்கஹால் தான் உள்ள போய் வேலை செய்யுமே தவிர வெளியில நான் என்ன எழுதினாலுமே ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரிதான் தண்ணியில முங்குங்க, எண்ணெயில முங்குங்க, நாடு கடந்து போய் முங்குங்க, உள்ளான மனிதனுக்குள்ள விருத்த சேதனம் எனப்பட்டது இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் மாறாது. எத்தனையோ பேர் பாருங்க, திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருமணம் முடித்து 3 மாதத்துல எங்கேயாவது மாரியாத்தாவுக்கு மடிப்பிச்சை கொடுங்கன்னு கேட்டு போயிருக்கிறாங்க. நான் சபரிமலைக்கு மாலை போடுறேன்னு போயிருக்கிறாங்க. நான் பழனிக்கு பாத யாத்திரை போறேன்னு. சார், கல்யாணத்துக்கு தானே நீ ஞானஸ்தானம் எடுத்த, நீ கத்தருக்காக ஞானஸ்தானம் எடுத்த? வேதம் அதைத்தான் சொல்லுது. சாட்சி இடுகிறதுல 2வது என்னன்னா ஜலம், 3வது எதுனா ரத்தம். இதுதான் இயேசு ரத்தமும் மாம்சத்துல வெளிப்படுறாரு. இவர் ஞானஸ்தானம் எடுத்த போதுதான் இந்த ஜலத்தில இருந்து மேலே ஏறி வருகிற போது ஆவியானவர் இவரை நடத்துறார். இந்த நடத்துகிற போது பிசாச இயேசு தேவனுடைய ரத்தத்தினால ஜெயித்தாருங்க. அதான் ஒரு இடத்துல சொல்றது, சாட்சியின் வசனத்திலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலும் அவனை ஜெயித்தீர்கள் அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு கம்யூனியன் எனப்பட்டது கிரேப்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அல்லது அப்பத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோங்கிறது மாத்திரம் இல்லைங்க. இயேசுவினுடைய உபதேசத்தை உள்வாங்கி 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 சிலுவை மரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில தாங்கி நடத்தணும் பாருங்க. அதாவது இயேசு எதையுமே பாருங்க இண்டிபெண்டனா செய்யவே இல்லை. அவர் சொல்றாரு, பிதா எனக்கு கட்டளையிட்ட எதையும் மீறி நான் ஒன்று செய்யவே இல்லைங்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல கூட ஒரு கொன்னை வாயை உடைய ஒரு செவிடனை கூட்டிட்டு வர்றாங்க. இயேசுவின் இடத்துல அவனுக்கு சுகமாக்கும்படியாக கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தபோது இதுல மார்க் 7வது அதிகாரம் 31 இருந்து 35 வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்பட்டது. அரபிக் மொழியில ஆண்டவர் ஜெபம் பண்ணின ஒரு ஜெபம் இருக்குது. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லையை விட்டு புறப்பட்டு தெக்கோபோலியாவின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகளின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செம்மையாய் பேசினான். எத்தனையோ இடத்துல இயேசுவின் இடத்துல ஜெபிக்க கூட்டிட்டு வந்தவங்களை ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னாரு. உடனே அவங்க சுகமாயிட்டாங்க. குஷ்டரோகிகள் சுகமடைஞ்சிருக்கிறாங்க, குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறாங்க. எத்தனையோ ஏங்க, நாயின் ஒரு விதவையின் மகனை கூட தொட்டு உயிரோடு எழுப்பினாரு. எதையுமே ஜெபிக்கல. ஆனா இங்க மறுபடியும் கலிலேயா என்கின்ற வழியாக கர்த்தர் வரார். இந்த கலிலேயா பட்டணத்தார் ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவன் பெயல்செபுவினால பிசாசுகளை துரத்துறான், இவன் பெயல்செபுவினாலே அற்புத அடையாளங்கள் செய்கிறான் என்று இயேசுவை குறித்து தவறுதலா பேசுறாங்க. ஆனா இயேசு நான் தேவனால அனுப்பப்பட்டவர் என்பதை பிதாவை அறிமுகப்படுத்தியே ஜெபம் பண்ணி காமிக்கிறார். அவர் சொல்லாம நான் எதையும் செய்யறதில்லைன்னு லாசருவை உயிரோடு எழுப்பும் போது கூட அங்க ஜெபிக்கிறார். இங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா அப்படிங்கிறார். அந்நாட்களிலே இயேசுவோடு கூட இருந்த எல்லாருமே அரபிக் மொழி பேசி இருக்கிறாங்க. இப்ப எப்பத்தா என்றா என்னன்னா திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். அப்ப யாரிடத்துல திறக்கப்படுவாயாகன்னு கேட்கிறார்னா தன்னை அனுப்பின பிதாவின் இடத்துல கேட்கிறார். திறக்கப்படுவாயாக, இந்த மனிதனுக்கு இந்த மனிதனுடைய அவயங்கள் அனைத்தையும் நீர் திறக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். உடனே அவனுக்கு திறக்கப்பட்டு செம்மையாய் பேசுகிறான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும்
நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்தரலாம், எதை வேணாலும் பேசிடலாங்கிறது தேவ சித்தம் இல்லைங்க. இயேசு எதற்காக நம்மளை வாங்கினாரோ அதற்காகத்தான் நம்ம பயன்படணுங்கிறது தான் இது முக்கியம். பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம மேல இருக்குது. நம்ம வீட்டுல மனைவி சாம்பார்ல உப்பு கம்மியா போட்டுட்டாங்கிற கொசரம் நீ உப்பு தூணா மாறிடும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப எதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்பதை வேத வசனத்திலே அறிந்து அதற்கு ஏற்றபடி செயல்படணுங்கிறதா வேதம் சொல்லுது. அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாவல். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கிறார். அப்ப யாரு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்கன்னா, உம்முடைய நாமத்துல பேய்களை துரத்தணும், உம்முடைய நாமத்துல அற்புத அடையாளங்கள் செய்தோம். அப்ப பேய் துரத்துறது, அற்புத அடையாளங்கள் செய்கிறது அந்தி கிறிஸ்து கூட செய்வானாமா. ஆனா பிதாவின் சித்தம் எப்படி செய்யறாங்கன்னா, குமாரனை வாழ்ந்து காமிப்பாங்க பாருங்க. இயேசு அற்புத அடையாளம் செய்வதை விடங்க, பிதா எதற்காக இவரை அனுப்பினாரோ அது நிறைவேறுவதற்கு அதிக பிரயாசப்பட்டார் பாருங்க. ஆனா இந்த நாட்களில நாம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணுங்கிற அந்த இதோட அற்புத அடையாளம் நடக்கணும் என்று ஏங்குறது அதிகமா இருக்குது. இன்னொரு காலத்துல நீங்க சாட்சியா வாழணும், இயேசு உங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார் என்பதை அதிகமா போதிக்கப்பட்டது. இந்த நாட்களில நீங்கள் ஐஸ்வர்யா வரணும், நீங்கள் வரமல் வல்லங்களோடு வரணும், நீங்க பல பல பாடல்கள் போட்டு பாப்புலர் ஆகணும், சீக்கிரத்துல நீங்க மேல வரணும். இது இந்த நாட்கள்ல பிரசித்த. பிசாசே இதை செய்ய முடியுமாமாங்க. இயேசுவின் இடத்துல பிசாசு கேட்கிறான், ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ என விழுந்து தாழ வணங்கிட்டேனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா, நாம ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாங்க. நீங்க 3.5 வருஷம் ஊழியம் பண்ண வேண்டாம். நீ என் காலில் விழுந்து நான் தான் தேவன் வழிபெற்றினோ இம்மீடியட்டா உன்னை மகிமைப்படுத்திடுறேன். ஒருவேளை அந்த நாட்களில் பிரதம மந்திரி ஆக்கியிருக்கலாம் பாருங்க. எருசலேமின் பிரதம மந்திரி இயேசு என்று பேர் வாங்கியிருக்கலாம். ஏங்க, இயேசு இருந்த காலகட்டத்தில் இருந்த பிரதமரும் இயேசு இருந்த காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகளும் தான் பேசப்பட்டாங்களே தவிர இயேசுவுக்கு முன்னாடி எருசலேமை யாரு ஆண்டாங்கன்னு தெரியல. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எருசலேமை யார் ஆண்டாங்கிற பேரே இல்லைங்க. அப்ப இன்றைக்கு நமக்கு பேரு புகழ் இதெல்லாம் வேணுங்கிற கொசரம் பிசாசுவுக்கு அடிமையாக கூட மாறிவிடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை எதிர்பார்க்கல, பிதாவினுடைய சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறணும்னு எப்பத்தானு ஜெபித்து நான் தேவனிடத்தில் வந்தவர் என்பதை நிரூபித்தார். அதோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்றார். இந்த மிக முக்கியமான ஒரு ஜெபம் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் இன்னொரு காரியமும் நடக்குதுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்துல, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு இந்த ஜெபத்தை ஜெபிக்கிற நேரத்துல தான் இயேசுவினுடைய வஸ்திரத்தை போர் சேவகர்கள் என்ன பண்றாங்கன்னா சீட்டு போட்டு பங்கிட்டு கொள்றாங்க. இதை யோவான் சுவிசேஷத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமா எழுதுறார். யோவான் 19வது அதிகாரத்தினுடைய 23, 24 வசனங்களில, போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனும் ஒவ்வொரு பங்காக 4 பங்கினார்கள். அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேல் தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கின்ற வேத வாக்கியம்
நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். அங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணின போதுதான் அவர்கள் சீட்டு போட்டார்கள் சொல்லப்பட்டு. ஆனா இங்க கொஞ்சம் விளக்கமா என்ன சொல்றாருன்னா, அங்கி மாத்திரமில்ல, அவர் மேல இருந்த எல்லா வஸ்திரத்தையும் விரும்பி விரும்பி எடுத்துக்கொண்டாங்களாமா. அப்ப இந்த இயேசுவின் வஸ்திரம் கிழிக்கப்படாமல் இருந்ததுக்கோ பங்கிட்டு கொண்டதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதே பிதாவாகிய தேவன் தான் மோசேயின் இடத்துல சொன்னார். லேவியராகம புஸ்தகத்துல, லேவியராகமோ 10வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல, மோசே ஆரோனையும் எலியேசர் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசாரியர்களுடைய கட்டளையில என்னன்னா, வஸ்திரத்தை கிழிச்சிடக்கூடாது, தலைப்பாகையும் எடுத்துடக்கூடாது. இது மிக மிக முக்கியமானது. ஆனா இயேசுவின் நாட்களில இருந்த ஆசாரியன், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரம் 63வது வசனத்துல, 14வது அதிகாரம் 63வது வசனம் சொல்லுகிறது. மார்க் 14:63 பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதில்லை, தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லோரும் இவன் மரணத்திற்கு பாத்திரனாயிருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். நியாயப்பிரமாணம் வஸ்திரத்தை கிழிச்சானா அந்த மக்களே தேவ கோபத்துல செத்துருவாங்க. இதுதான் தேவன் அன்றைக்கு ஆரோனுக்கோ ஆரோனுடைய பிள்ளைகளாகிய இத்தாமார் எலியேசருக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆரோனுடைய வம்சாவளியில வந்த எல்லாருமே அதையே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இப்பொழுது ஆசாரிய ஊழியமே கைவிடப்பட போகுதுங்க. ஆசாரிப்பு கூடாரமே கைவிடப்பட போகுது. நியாய பிரமாணமே கைவிடப்பட போகுது. அப்போ ஒருவேளை இயேசு இங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்காமல் இருந்திருந்தார் என்றால், அந்த நாட்களில் எல்லா எருசலேமில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர் அத்தனை பேரும் தேவ கோபத்துல செத்திருப்பாங்க. இயேசு மன்னிக்கிறவர் மாத்திரமில்லைங்க, பிதா மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறார். பிதா எப்படி மன்னிக்கிறவராய் இருந்தாருன்னா, இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறது, உலக தோட்டத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை கண்டோம் அப்படிங்கிறார். முதல் மனுஷனையும் மனுஷியையும் பிதாவாகிய தேவன் எப்படி மன்னித்தார் அப்படின்னா, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னார். அப்ப இவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் போட்டிருக்கிற வஸ்திரத்திலே இவர்கள் காண்பிச்சுட்டாங்க. ஆதியாம புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம், இவர்கள் விலக்கின விருட்சத்தின் கனியை முதல் மனுஷனும் முதல் மனுஷியும் புசித்த உடனேயே 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சையை உண்டு பண்ணி கொண்டார்கள். இந்த அத்தியிலையை உடுத்தினது என்னத்தை காண்பிக்கிறது அப்படின்னா, இவர்கள் நிர்வாணிகள் என்றுதான் காண்பிக்கிறதே தவிர இவர்கள் மகிமையானவர்கள் என்று காண்பிக்கல. அப்ப நியாய பிரமாணத்தின்படி இந்த ஆசாரியர்கள் உடுத்தி இருந்த இந்த அங்கி இவர்களையும் பாவிகள் என்றுதான் காண்பிக்கிறதே தவிர இவர்களை பரிசுத்தவான்கள் என்று காண்பிக்கல. அப்ப இவர்கள் இந்த அங்கிய உடுத்தி இருக்கிற வரைக்கும்
இவர்கள் பாவிகள் அல்ல, எல்லோருமே பாவிகள் என்றுதான் தீர்மானிக்கிறார். ஏன்னா இந்த அங்கியை உடுத்திட்டு தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். ஒரு தடவை போயிட்டு வந்தா பத்தாதுங்க, வருடா வருடம் போயிட்டு வரணும். அப்ப இந்த அங்கிய உடுத்தாதவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. இந்த அங்கிய உடுத்தி இருக்கிறவனும் தனக்காகவும் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகணும் பாருங்க. அப்ப இந்த அங்கி கிழிக்காம அந்த அங்கிக்கு வேலை வராது. அதாவது மரண சாசனம் எழுதப்பட்டு இருக்கையில் மரண சாசனத்தை எழுதினவன் உயிரோடு இருக்க வரைக்கும் மரண சாசனத்துக்கு உயிர் வராதுங்கிற மாதிரி இயேசுவினுடைய அங்கி இவர்களை தேவ சமூகத்திற்கு உள்ள கொண்டு வருது மாத்திரமல்ல, உங்களையே என்னையுமே தேவனுடைய சமூகத்துக்கு உள்ள கொண்டு வருதுங்க. இந்த அங்கி இவர்கள் பாவிகள் என்று தேவ சமூகத்துக்கே காமிக்குது. எப்படி அத்தியலையை உடுத்தின ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் என்று தேவனிடத்திலே போய் சொன்னாங்க. இவங்க அத்தியலை உடுத்திட்டாங்க. தேவன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைமையில இருந்திருக்கலாமா இல்லையா? வேத சொல்லுகிறது நாங்கள் நிர்வாணி. ஆண்டவரிடத்துல ஆதாம் என்ன சொல்றாருன்னா, வேத சொல்லுது 8-9 வசனத்தை வாசிக்கலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தை உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். நீங்க தான் அத்தியிலே உடுத்திட்டீங்களா பிரதர்? எப்படி நிர்வாணியானீங்க? இந்த அத்தியிலேயே இவர்களை நிர்வாணின்னு தான் அறிவிக்கதே தவிர இவர்கள் வஸ்திர உடுத்தி இருக்கிறவர்னு அறிவிக்கல. நியாயப்பிரமாணமே அவர்களை பரிசுத்தவான் என்று அறிவிக்கல, பாவி என்றுதான் அறிவிக்குது. அதனாலதான் இயேசு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழியில அவருக்கு பசி உண்டாகுது. அவர் ஒரு அத்திமரத்தை பார்த்து இலைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அந்த மரத்தை பட்டு போக கடவுதுங்கிறாரு. வேரோடைய பட்டு போயிருது. மறாவது நாள் சீசர் இடத்துல சொல்றாரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த மரத்துக்கு மாத்திரமல்ல இந்த மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது அப்படி ஆகணும். மலையை என்ன சொல்றாருன்னா, நீங்க நியாயப்பிரமான அத்தனைக்கும் நீங்க முடிவை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, அன்றைக்கு இவர்கள் இந்த அத்தி இலையை உடுத்தின போது இந்த அத்தி இலையை களைத்து போடுவதற்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஜீவன் பலியாகி அந்த ஜீவன் தான் இவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில உயிரோட வருவதற்கு காரணமா இருந்தது. அன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆதாமும் ஏவாளும் புசித்த நாளில் சாக வேண்டியவங்க. அவர்கள் செத்திருந்தாங்க, நாம் மனித இனமே இல்லாம போயிருக்கோம். ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இந்த மனித இனம் வாழ்வதற்காக ஏதேன் தோட்டத்திலேயே இயேசு எனப்பட்ட நாமம் மரித்து அவருடைய தோளுடைய எடுத்து தான் இவர்களுக்கு உடுத்தி இவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர்றாங்க. பின்பு கர்த்தர் இந்த பூமியில இப்படி மரித்து இந்த வஸ்திரத்தை கொடுத்து மறுபடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தைரியமாய் கிருபாசன தண்டையில வருவதற்கு வழியாக மாறினார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு ஜெபிக்கலைங்க. அன்றைக்கு மன்னிக்கிறதற்கு தன்னை கொடுத்தவர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுவதற்கு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறாருங்க. இயேசு ஜீவனை கொடுத்து தாங்க அன்றைக்கு மனித இனத்தை வெளியில கொண்டு வந்தாரு. இன்றைக்கு அதே இயேசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஜீவனை கொடுத்துட்டான் இந்த அங்கியை கொடுக்கிறார் பாருங்க. இப்ப அந்த அங்கி எனப்பட்டதுதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை. இதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எபிரேயாக்கியோன்னு எழுதுறாரு, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வந்து சேர கடவோம். இயேசுவினுடைய வேல்யூபிளான ஜெபம் பாருங்க. ஏதோ இயேசு வந்தாரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி, ஏதோ வாழ்ந்தாரு, மரித்துட்டு போயிட்டாருன்னு இல்லைங்க. அதாவது ஈசாக்கு கேராரில் குடியிருக்கிற வரைக்கும்
போராட்டங்களோடு கூட இருந்தாராமாங்க. இன்றைக்கு பெயர் சபாவுக்கு வந்தாரோ கர்த்தர் தரிசனமானாரு. ஈசாக்கு துறவு தோண்டி அந்த துறவுக்கு பெயர் வைக்கவே இல்லை. கேரார்ல இருக்கிற வரைக்கும் சித்தனானு பேர் வச்சாரு. அடுத்து ரெகோபோத்துன்னு பேர் வச்சாரு. இன்னொரு பேர் கூட வச்சாரு. என்ன பேர் வச்சு ஒரு மாற்றமும் வரல. எதிர்ப்பு தான். அப்ப கேரார் அப்படின்னா என்னன்னா பயணிகள் தங்குகிற இடம் அப்படின்னு அர்த்தமாமா. கேரார் அப்படின்னா வழிப்பிரயாணி தங்குற இடம். ஆனா பெயர் சபா எனப்பட்டதுதான் சதா காலமும் இருக்கிற கர்த்தருக்கு ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார். அப்ப சதா காலமும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றதுக்கு அந்த இடத்துக்கு வர்றார். இப்ப உங்களை என்னையோ ஆண்டவர் இந்த இடத்துக்கு தான் கொண்டு வருவதற்கு அந்த இடத்துக்கு வந்தார். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க. இந்த பயணிகள் மாதிரி வந்தாங்க. ஒரு வீட்டுல குடியிருந்தாங்க. ஒரு தாய் தகப்பனோட இருந்தாங்க. சில தாய் தகப்பனா இருந்தாங்க. சிலருக்கு அப்புறம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்தாங்க. பயணியர்கள் மாதிரி வாழ்ந்து மரித்து போயிட்டாங்க. ஆனா இந்த ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஈசாக்கா இருக்கிறோமாமா. இதுதான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இந்த பிள்ளைய விடுதலை ஆக்குறதற்கு தான் மோரியா மலையில அன்றைக்கு ஆட்டுக்குட்டியாய் வந்த இயேசு பலியானார். இன்றைக்கு அதே இடத்துக்கு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஏதோ நாமளும் வந்தோம், கொஞ்ச காலத்துல வாழ்ந்துட்டு மறித்துட்டு அவ்வளவுதான். அந்த தலைமுறைக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சுட்டு போலங்க. தலைமுறைக்கும் பேசப்படுகிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை என்னையும் வைக்க விரும்புகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் இந்த அங்கியை கொடுத்திருக்கிறார். அப்ப யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல 1 யோவான் சொன்ன மாதிரி அவர் இருக்கிற வண்ணமாய் நம்ம அவரை சந்திக்கணுமா இருந்தா இப்பேற்பட்ட நம்பிக்கை இருந்தா எல்லாரும் கிடையாது. நான் எப்படியோ வேணாலும் வாழ்ந்துட்டு போற முடியாது. கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஏத்து வாழ்ந்துட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா இயேசு வரும்போது நான் இயேசுவை போல இருக்கணும் அப்படின்னா, அல்லது நான் மரித்து இயேசுவை சந்திக்கிற போது நான் இயேசுவை போல சந்திக்கணுமா இருந்தா நம்மை நாமே வேத வசனத்திலையும் தேவ ஆவியிலையும் சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். பாருங்க, சில அரியர் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அடுத்த ஆண்டு நம்ம போறதுக்கு முன்னாடி படித்து அரியரை பாஸ் பண்ணிடும். சிலருக்கு பாருங்க பிபி அதிகமாயிருதுங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் மீட் பண்றாங்க. சார் பிபி அதிகமா இருக்குது சார், பிபி குறைக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க. ரைட், ஓகே. சார் எனக்கு சுகர் அதிகமாயிருச்சு சார், சுகரை குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க. சார் நீங்க மாம்சத்துல ஓங்கி வளர்ந்து இருக்கிறீங்க, ஆவியில குன்றி போயிருக்கிறீங்க. ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்களா? ஏதாவது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றீங்களா? இயேசுவை போல இருக்கணுங்கிறது தான் வேதம் சொல்லுது. நானும் முந்தின ஆதாமை போல இருந்துட்டு இருக்கிறேனே. அந்த பகை கசப்பு விரோதம் எல்லாம் இருந்துட்டு இருக்குது. கொஞ்சம் டேப்லெட் எடுக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், பரிசுத்தாவில நிறைந்து வேத வசனத்தின்படி இயேசுவே நம் மன்னியும் என்று நம்ம இந்த உபவாச நாட்களை நம்ம கேட்போம்னா நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவு மகிமையான வாழ்க்கை. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய இயேசுவே, மனிதர் மேல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வைத்த தெய்வமே, எங்களை ரட்சிப்பதற்காக எங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் நித்திய காலமாய் தேவனோடு வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு மன்னிப்பையும் தந்து இன்றைக்கு உம்முடைய ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியில நாங்கள் ஒரு பயணியை போல அல்ல ஆண்டவரே, ஒரு ஈசாக்கை போல சதா காலங்களிலும் இருக்கிற கர்த்தரோடு கூட வாழ, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இதை பார்க்க போகிற ஒவ்வொருவரோடு கூட பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.